ஹாய் வெல்கம் டு சாரிக்கே சண்டிக்கான வீட்டு சமையல். உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுதா? முடி வளரவே மாட்டுதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து இளநரை சீக்கிரம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க. ஒரு ஹோம்மேட் ஹேர் ஆயில் தாங்க தயாரிக்கப்படுது. இந்த ஹேர் ஆயிலை நான் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப நல்லா நமக்கு எஃபெக்ட் கொடுக்குங்க. இது வந்து இயற்கையான முறையில் நம்ம தயாரிக்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த பூ என்ன பூன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஆமாங்க, இது ஒரு கேசவர்த்தினியோட பூ தாங்க. இந்த கேசவர்த்தினி செடி இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு பிடி இந்த செடியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், பூவோடு சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா அலசிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. அதாவது வீட்டில் நிழல்லே ட்ரை பண்ணணும். தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்துகிட்டு இந்த காம்பு, இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த இடிக்கல்ல போட்டு இடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இடிச்சுட்டு இப்போ இந்த பூவையும் நல்லா அதில் உதுத்து போட்டுக்கலாம். எல்லா பூவுமே இது மாதிரி உதுத்து போட்டுக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாங்க. 2 பொருள் தான். இது வந்து தேங்காய் எண்ணெய்ங்க. வீட்டில் ஆட்டின செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் எடுத்துருக்கேன். அதை இந்த வடை சட்டியில் சேர்த்த உடனேயே நம்ம இந்த இலைகளையும் காம்புகளையும் பூவையும் சேர்த்துடணுங்க. நம்ம எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது. சூடாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டு தான் நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே நல்லா சூடு பண்ண விட்டுருங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அது அப்படியே சூடாகி எல்லாம் எண்ணெய் அடங்கி நல்லா வருங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த பதத்துக்கு வரத்துக்கு எனக்கு 1/4 மணி நேரம் ஆச்சுங்க. இது 1/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாங்க. நான் எப்போதுமே ஈவினிங் டயத்தில் தான் இதை நான் ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நான் விட்டுருவேங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அந்த கலர்லாம் பார்த்திங்களா, சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஈவினிங் டயத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. மார்னிங் நீங்கள் அதை எடுத்து நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் ஆயில் தயாரிக்கும் போது எப்போவுமே ஈவினிங் டயத்தில் நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. மார்னிங் அதை எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதை எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபில்ட்ரு பண்ணது இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம வாரத்தில் 3 நாள் நம்ம இதை தலைக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம ஏன் தலை குளிச்சிடலாங்க. தலை குளிச்சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் வருங்க.